இந்த மாம்ச உடம்புல, இந்த மனித உடம்புல, இந்த மாம்ச சரீரத்துல நாம சாகாம இருக்கணும்ட்டு ஆண்டவர் நினைச்சு நம்மள ஆதாம முதல் மனுஷனை படைச்சாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொன்னேன்னு புரிஞ்சுங்களா? கேள்வி புரியுதுங்களா? இந்த மாம்ச உடம்புல, இந்த மண்ணான உடம்புல மனுஷன் இந்த உலகத்துல சாகாம இருக்கணும், அவன் சாகவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல, அப்படிங்கிற தாட்ல ஆண்டவர் முதல் மனிதனை படைத்தார். தப்பு சரி? சரி தப்பு. ஆதாம படைக்கிறாரு, மண்ணுனால உருவாக்குறாரு. உருவாக்கும் போது இவன் வந்து சாகாம அப்படியே இருக்கட்டும், இவன் சாகாம இருக்க எனக்கு பிடிக்கும், நான் விரும்புறேன் அப்படின்னு நினைச்சு படைச்சாரான்னு கேட்கிறேன். நான் கேட்கறது என்னன்னா, அவருக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டேன். முதல் மனுஷன் இந்த மண்ணான சரீரத்துல சாகாமல் வாழ்வதற்கு தேவனுக்கு சம்மதம் தானா? சம்மதம் இருந்ததான்னு கேட்கிறேன். சம்மதம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின் பத்தீங்கன்னா இப்படி வருது. அவருக்கு சம்மதம் இருந்துச்சுங்கிறதா உண்மை. முதல் மனுஷன் இந்த மண்ணான சரீரத்துல என்றென்றைக்கும் சாகாமல் இருக்கணும், அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்த்தாரு, ஆண்டவர் விரும்பினாரு, அப்படிதான் ஆண்டவர் படைக்கவும் செஞ்சாரு. அதனாலதான் என்ன மரத்தை வச்சாரு? ஜீவவிருட்சத்தை வச்சாரு. ஜீவவிருட்சத்தை வச்சது காரணமே, அந்த பழத்தை புடுங்கி சாப்பிட்டா முதல் மனுஷன், மண்ணினால் உருவாக்கப்பட்டவன், மண்ணான மனுஷன் என்றென்றைக்கும் சாகாமல் இருப்பான். அதை அவரே பேசுறாரு. வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எடுங்க, 22 வாசிக்கலாமா? முக்கியமான ட்ரூத் இதெல்லாம். அவர் பேசாம எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆதியாகமம் 3:22 வாசிக்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர், எடுத்தாச்சா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, நீங்க எல்லாம் மனுஷன் தானே, அப்ப தெரிஞ்சிருக்கணும்ல. வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து, அடிக்கோடி இட வேண்டிய வார்த்தை, அண்டர்லைன் வேர்டு, என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜீவ விருட்சத்தின் பழத்தை ஆதாம் சாப்பிட்டால் அவன் என்றென்றைக்கும் சாகாமல் இருப்பான். திரும்ப சொல்றேன், ஜீவ விருட்சத்தின் பழத்தை சாப்பிட்டால் ஆதாம் என்றென்றைக்கும் மறியாமல், சாகாமல், மரணத்தை காணாமல் வாழ்வான். அப்ப இப்படி வாழணும் அப்படிங்கறதுனாலதான் எந்த விருட்சத்தை படைச்சு வச்சாரு ஆதாம்க்கு? ஜீவ விருட்சத்தை படைச்சு எங்க வச்சாரு? தோட்டத்தின் ஓரத்துல வச்சாரு, கார்னர்ல தேடுற மாதிரியே வச்சாரு. எங்க வச்சாரு? நடுவுல வச்சாரு. நடுவுல குத்துனாரு, நடுவுல ஊண்டி வச்சாரு. புரியுற மாதிரி சொல்றேன். அப்ப நல்லா கவனிக்கணும். இன்னொரு ரகசியமே தெரியுது. அப்ப தேவன் ஆதாம மண்ணுல உருவாக்குன அந்த ஸ்பாட்ல அவனுக்கு என்றென்றைக்கும் உயிரோடு வாழும்படிக்கான ஜீவன் இல்ல, அதுவும் தெரியுது. இந்த பழத்தை சாப்பிட்டாதான் அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கத்தக்கதான ஜீவன் அவனுக்குள்ள ஃபார்ம் ஆகும். அப்ப படைக்கும் போது அவனுக்குள்ள அந்த ஜீவன் இல்ல. ஜீவ விருட்சத்தின் பழத்தை சாப்பிட்டானா அந்த ஜீவன் வந்துடும். சரிங்களா? அப்ப அந்த விருட்சத்தை அவர் படைச்சிருக்கும் போதே நமக்கு தெரிய வருது, மனுஷன் இந்த மண்ணான சரீரத்துல என்றென்றைக்கும் சாகாம உயிரோட இருக்கணும்டா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்து இருக்கிறார், விரும்பி இருக்கிறார், சம்மதம் தெரிவித்து இருக்கிறார். தெளிவா இருக்கா? அவருக்கு சம்மதம் தான், அவருக்கு சம்மதம் தான். எத்தனை ட்ரூத் பேசியிருக்கிறாரு? சின்ன ஒரு வசனத்துல 2 சத்தியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்துல 22ல 2 ட்ரூத் அதுல உள்ள உட்கார்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரூத், ஆதாம் படைக்கப்படும் போது அவன் என்றென்றைக்கும் வாழும்படிக்கான ஜீவன் அவனுக்கு தரப்படவில்லை. சாகும்படிக்கான ஜீவன் தான் அவன் படைக்கப்பட்டான். இது ஃபர்ஸ்ட் ட்ரூத். 2ஆவது ட்ரூத் என்ன அப்படின்னா, ஜீவ விருட்சத்தின் பழத்தை சாப்பிட்டானா அவன் இனி மறியாமல் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. சரிங்களா? எதுக்குங்க அதை சொல்றீங்க? இந்த உடம்புல நாம சாகாம இருக்கிறதுக்கு உலகத்திட்ட தீர்வு இல்லை. என்னென்னமோ வியாதி வருது இல்லையா? வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா சாகாம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து பாஸ்டர், அது வந்து ஆராய்ச்சியில இருக்கு. ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள உயிர் எப்படி வருதுன்னு தெரிஞ்சா தானே. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி, ஸ்பிரிட், ஜீவன்
எப்படி உள்ள வந்ததுன்னு தெரியாம நீங்க எப்படி அவனை சாகாம இருக்க வைக்க முடியும்? கேள்வி புரியுதா? நான் கேட்கறது இங்க நீங்க கேட்கறேன். நான் ஒன்னு எப்படி தொடங்குதுன்னு தெரியாம அதை எப்படி நீங்க தொடர வைக்க முடியும் கேட்கறேன். மறுபடியும் கேட்கறேன். பாயிண்ட் புரியுதா? ஒரு விஷயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியாம அந்த விஷயத்தை எப்படி நீங்க தொடர முடியும்? ஜீவன் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது, இது வரைக்கும் இன்ன வரையும் தெரியாது. தெரியாம எப்படி அந்த ஜீவனை நீங்க தொடர வைக்க முடியும்? தான் சாலமன் கேட்கிறார், கற்பவதியின் வயிற்றில எலும்பு உருவாகும் விதம் என்னதென்று நீ அறியாயே. உனக்கு என்ன தெரியும்? எப்படி நடக்குது உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஆமென். ரொம்ப டெப்த் ட்ரூத், நல்லா உள்வாங்குங்க. ஜென்சிக்கு போக வேண்டிய ட்ரூத் அதெல்லாம். அவங்க என்னென்னமோ நினைக்கிறாங்க கடவுளை பத்தி. ஐயோ ரொம்ப ஆழமானவர் அவர். சரிங்களா? சரி. இப்போ உடம்புல நாம இந்த மண்ணான சரீரத்தில் நம்ம சாகாம இருக்கிறதுக்கு உலகத்திட்ட ஒரு தீர்வும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. நான் இப்ப பதிவு செய்யறேன். நான் என் காலத்துக்கு அப்புறமும் இந்த வீடியோ பேசப்படணும். விஞ்ஞானிகளை அதை பத்தி கேட்கணும், இப்படி ஒருத்தன் பேசியிருக்கான்ட்டு. தீர்வு இப்பயும் இல்லை, இனி இருக்க போறதும் இல்லை. தீர்வு வராது, தீர்வை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், எப்படி ஜீவன் வந்ததுன்ட்டு இதுவரைக்கும் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை, கண்டுபிடிக்கவும் முடியாது, நம்ம அறிய முடியாது. தேவன் முத்திரை பண்ணி வைத்திருக்கிறார், முத்திரித்திருக்கிறார், நமக்கு தெரியாது அது. ஓகே, அப்போ உலகத்துல என்ன இல்லை? இந்த உடம்புல நம்ம சாகாம இருக்கிறதுக்கு தீர்வு இல்லை. ஆமேனா? தீர்வு இல்லை. சரிங்க, இந்த உடம்புல நம்ம சாகாம இருக்கிறதுக்கு தேவன்ட்டியா தீர்வு இருக்கா? கடவுள்கிட்டயா தீர்வு இருக்கா? கர்த்தட்டியா தீர்வு இருக்கா? பேசுங்க. உலகத்திட்ட இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இந்த உடம்புல நாம இப்ப சாகாம இருக்க ஆசைப்படுறோம், சாகாம இருக்க ஆசைப்படுறோம். சரி, நம்மளை படைச்ச ஆண்டவட்டியாவது கடவுள்கிட்டையாவது இதுக்கான தீர்வு இருக்கா? யார் பேர் சொல்றது? இருக்கான்னு கேட்கிறேன். தீர்வு, சொல்யூஷன். இந்த உடம்புல நம்ம எப்படி சாகக்கூடாது, நம்ம இப்படியே வருஷமா புது வருஷம் பிறந்தநாள் கொண்டாடிட்டே இருக்கணும். நினைச்சா செய்யலாம், அதெல்லாம் கேட்கல. தீர்வு இருக்கா இல்லையா? தீர்வு இருக்குமா இருக்காதா? புரிஞ்சுங்க. உலகத்திட்ட தீர்வு கிடையாது நம்ம சாகாம இருக்கிறதுக்கு. ஆனா நீங்களும் நானும் வணங்குற தேவன்கிட்ட இதுக்கான தீர்வு இருக்கு. இந்த உடம்புல நம்ம சாகாம இருக்கணும்னு அவர் இப்ப நினைச்சாருன்னா அவர்கிட்ட தீர்வு இருக்கு. சரிங்களா? சிக்கல் என்னன்னா, நாம இந்த உடம்புல சாகாம இருக்கிறதுக்கு அவருக்கு சம்மதம் இல்லைன்ட்டு. இங்கதான் சிக்கல் இருக்கு. என்ன சொன்னாரு? எப்பா என்கிட்ட தீர்வு இருக்குப்பா, நீ சாகாம இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிக்குதுல, பிரச்சனை இல்லாம ஜாலியா இருக்கல, நல்ல ஜாலியா இருக்கல, டெய்லி வேலைக்கு போனா ரொம்ப பிடிச்சிருக்கலப்பா, நீ சாகாம இருக்கணும்னு ஆசைப்படலப்பா, துன்பம் துக்கம் உபத்திரம் எதுவுமே இல்லாத இந்த உலகத்துல நீ வாழ ரொம்ப ஆசைப்படலப்பா. சரிப்பா, வாழ்றதுக்கு எனக்கான தீர்வு இருக்கு, அதுக்கான தீர்வு இருக்கு, நான் தர்றேன்ப்பா. ஆனா எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு இஷ்டம் கிடையாது. என்ன கிடையாது? இந்த உடம்புல நீ சாகாம இருக்கிறதுக்கு என்னட்ட தீர்வு இருக்கு. முதல் முறையா நான் கேட்கிற சத்தியம் அது. இப்ப பேசுறதா ஃப்ரெஷ்ஷா கேட்கறேன், புரிஞ்சுங்க. 30 வருஷம் ஆச்சு கிறிஸ்தவத்துக்கு வந்து, இந்த மாதிரி ட்ரூத்தை நான் கேட்டதே இல்லை. ஓகே, என்கிட்ட தீர்வு இருக்குப்பா. அப்ப தாங்காண்டவரேன், ஐயோ என்ன கையில் வச்சுமா இருக்கீங்க? இல்லப்பா எனக்கு ஐடியா இல்லை. என்ன ஐடியா இல்லைங்கிறீங்க? நீ சாகாம இருக்கிறதுக்கு ஐடியா கிடையாது, நீ செத்து போனதான் எனக்கு ஐடியா. அப்ப பாருங்க, நான் தேவன்கிட்டயே இதுக்கு தீர்வு இல்லை போல. அதான் பாருங்க, பிறக்கிறவெல்லாம் செத்து போறான். அப்படி இல்லை, அவர்கிட்ட தீர்வு இருக்கு. ஆனா நாம இந்த மண்ணான சரீரத்துல தொடர்ந்து உயிரோட இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய ஐடியா, அவருடைய இஷ்டம், அவருடைய முடிவு, அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம். அதனாலதான் பிறக்கிறவெல்லாம் செத்து போறான். தீர்வு இல்லாம சாகல, அவருக்கு இஷ்டம் இல்லாம சாகுறான். சொல்லுங்க, தீர்வு இல்லாம சாகல எல்லா மனுஷனும். அவருக்கு சித்தம் இல்ல, அவருக்கு மனசு இல்ல. ஏங்க மனசு இல்ல? இப்ப நான் பேசுற இந்த ட்ரூத்து, சாவாமை அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சம்பட்டி அடி அடிக்கும். நான் சொல்ற ட்ரூத் வச்சு அடி அடி அடிக்கும். ஏங்க இந்த உடம்புல நம்ம சாகாம இருக்கிறதுக்கு தீர்வை வச்சுக்கிட்டோம், ஏன் அவர் வாழ வேணாம்னு நினைக்கிறாரு? ஏன் ஏன் பிடிக்கலங்கிறாரு? அதெல்லாம் முடியாதுடா, செத்துப்படா நீ. ஏன் ஏன் நீங்க வாசிச்ச அதே வசனத்திலேயே 3ஆம் ட்ரூத் வந்திருக்கு. என்ன வசனம் வாசிங்க? 3:22 2 ட்ரூத் இருந்துச்சா? இப்ப 3ஆம் ட்ரூத் அதுதான் ஒளிஞ்சிருக்கு. வாசிக்கலாமா மறுபடியும்? 3ஆம் ட்ரூத்தை வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆதாம் பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது, சூதும் தெரியாது, வாதும் தெரியாது, நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. கிட்டத்தட்ட பேபி, குழந்தை மனசு. சூதும் தெரியாது,
வாதும் தெரியாது, நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. அப்பலாம் உங்களுக்கு புரியுதுங்களா? சின்ன பிள்ளை, பாவம் பச்சை மண்ணுக்கு என்ன தெரியும், அந்த பிள்ளை போய் அடிக்கிற சொல்றமா? ஏன்? அதுக்கு என்னடா தெரியும்? ஏன்? நல்லதும் தெரியாது, கொள்ளதும் தெரியாது, சூதும் தெரியாது, வாதும் தெரியாது. அப்ப நன்மை தீமை அறியாம இருந்த அந்த ஆதாம், அந்த ஏவாள் ஜீவ விருட்சத்தின் கனிய பிடுங்கி சாப்பிட்டு என்றென்றைக்கு இருக்கணும்ட்டு ஆண்டவர் விரும்பினாரு. இப்ப நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பழத்தை ஆதாம் ஏவாளும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுனால இப்ப நல்லதுன்னா நன்மைனா என்ன தெரியுது, தீமைனா என்ன தெரியுது, சூதுனா என்ன தெரியுது, வாதுனா என்ன தெரியுது, சூழ்ச்சினா என்ன தெரியுது, தந்திரம் எல்லாமே தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அப்படி இருந்தா நீ என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். நீ இப்படி இருந்தா நீ செத்து போகாத எனக்கு சம்மதம்ட்டார். எப்படி இருந்தா? நீ குழந்தை மாதிரி மனசுல இருந்தா நீ என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு சம்மதம்டா. ஏன்னா பாரம் இல்லாம இருப்ப நீ. இப்ப நன்மை தீமையை அறிஞ்சிட்டதுனால உனக்கு பாரம் தலைக்கு மேல ஏறும். இந்த பாரத்தோட போதுண்டா ஆதாம், வேணாம், நொந்து நொந்து தேடி சாகாத, நீ செத்து போயிரு, வேணாண்டாப்பா அப்படின்னு நம்ம நன்மை தீமை அறிய முடிந்தவர்களாக மாறினபடியினால் தேவன் இந்த உடம்புல தொடர்ந்து உயிரோடு இருக்க சம்மதம் தெரிவிக்க மாட்டேன்ங்கிறார். என்ன சொன்னேன்? அப்ப இந்த உடம்புல சாகாம இருக்கிறதுக்கு ஐயோ ரொம்ப ஆசைப்பட்டு பிரசங்கம் பண்றாங்க. சாவாமை சாவாமை சாவாமை, ஆண்டவர் சாகாமல் இருக்கும்படிக்கு வந்தார் வந்தான்ட்டு இந்த உடம்புல சாகாம இருக்கிறத பத்தி பேசுறாங்க. வாய்ப்பில்ல ராஜா, நீ சாகாம இருக்கலாம், உனக்கு நல்லதும் தெரியக்கூடாது கெட்டதும் தெரியக்கூடாது. முடியுமான்னு பாரு. முடிச்சுனா பெர்மிஷன் கிராண்டட்னு பாரு. முடியுமா? இது முடியாத வரைக்கும் நீ இங்க சாகாம இருக்க முடியாது, செத்துதான் போகணும். ஆமேன். 22ஆம் வசனத்துல 3 ட்ரூத் இருக்கு. முதல் ட்ரூத் என்னது? ஆதாம தேவன் படைக்கும் போது திரும்ப சாகும்படிக்கு தான் படைச்சாரு. அவனுடைய ஜீவன் அப்படிப்பட்டதுதான். சரிங்களா? அவனை படைக்கும் போதே என்றென்றைக்கும் சாகாமல் மறியாமல் இருக்கும்படி அவனை படைக்கல. எப்படி சொல்றோம்? அவன் படைச்சி அவன் எந்திரிச்சு அவன் வாழ்ந்து ஜீவ விருட்சத்தின் பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்றென்றைக்கு சாகாம இருக்க முடியுங்கிறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி சாப்பிடாத பட்சத்துல அவன் செத்து போயிடுவான். தெரியுது. அப்புறம் 2ஆவது ட்ரூத் என்னது? இந்த மண்ணான சரீரத்துல முதல் மனுஷன் அல்லது மனுஷர்கள் சாகாமல் இருக்கணும் தான் ஆண்டவர் இஷ்டப்பட்டார், விரும்பினார். எப்படி சொல்றீங்க? அதனாலதான் நடுவுல ஜீவ விருட்சம் ஒண்ணா வச்சாரு, இல்லைன்னா அவரே அதை படைக்க போறாரு. அப்ப முதல் மனுஷனை படைக்கும் போது அந்த மாதிரி படைச்சிட்டாரு. ஆனா அப்படி படைச்சிருந்தாலும் என்றென்றைக்கும் சாகாமல் இருக்க அவர் விரும்பினதுனால ஒரு மரத்தை படைச்சு வச்சாரு. இது 2ஆவது ட்ரூத். 3ஆவது ட்ரூத் என்னது? அவர்கிட்ட தீர்வு இருக்கு நம்ம சாகாம இருக்கிறதுக்கு. இப்ப நினைச்சா கூட அவர்கிட்ட தீர்வு இருக்கு, நம்ம சாகாம இருக்கலாம். ஆனா அவருக்கு அதுக்கு ஐடியாவே இல்லைங்கிறாரு, மனசு இல்லைங்கிறாரு, சம்மதம் இல்லைங்கிறாரு. ஏன் அப்படின்னா நன்மை தீமை அறிஞ்ச இந்த உணர்வோட இந்த அறிவோட நீ இந்த பூமியில ரொம்ப நாள் இருக்க வேணாண்டா, இந்த உடம்புல ரொம்ப நாள் இருக்க வேணாண்டா, வந்துடுறா, வேணாண்டா வேணாண்டா, தாங்க மாட்டடா, நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவ நீ, வேண்டாம் வேணாம், ஒவ்வொரு நாளும் பாரம் வேணாம் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் இதோ நம்மில் நன்மை தீமை அறியத்தக்க ஒருவராய் நம்மில் ஒருவனை போல ஆயிட்டான். இப்பொழுதும் இதை தின்னு விட்டானா இந்த பைபிள சாகாம இருக்கும், வேண்டான்ட்டு துரத்தி விட்டார். ஆண்டுடைய அந்த கவனம் உங்களுக்கு தெரியுதுங்களா? என்ன நினைக்கிறாரு, என்ன பேசுறாங்க உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்ப மண்ணான சரீரத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு. அதுக்கு தேவன் இப்படி சித்தங்களை வச்சிருக்கிறாரு. நம்மளை பத்தி தேவன் என்ன நினைச்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஏன் உலகம் சாகாம இருக்கிறதுக்கு தீர்வு இருக்கான்னு தேடுது, தீர்வு கிடைக்காது, தீர்வு எட்டப்படாது. ஆனா தேவன்கிட்ட தீர்வு இருக்கு, ஆனா தரமாட்டாரு, பிடிக்கலங்கிறாரு, நீ கிளம்புடாங்கிறாரு, உலகத்துக்கு கிளம்பு. ஆமே. சரிங்க, நாம செத்த பிறகாவது நாம சாகாம இருக்கிறதுக்கு அவர்கிட்ட ஏதாவது தீர்வு இருக்கா? 2ஆவது டாபிக்ல வரேன். எங்க நான் இந்த உயிரோட இந்த உடம்புல இருக்கிறதுக்கு, நான் சாகாம இருக்கிறதுக்கு அவர்கிட்ட தீர்வு இருக்கு, ஆனா தரமாட்டேங்கிறாரு, ஐடியா இல்லைன்னு சொல்லிவிட்டீங்க. சரி விடுங்க, செத்து தொலைஞ்சிடறோம். நாம செத்த பிறகு சாகாம இருக்கிறதுக்கு வார்த்தை கவனிங்க. நாம மரித்த பிறகு மறியாமல் இருப்பதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா? அவர்கிட்ட இருக்கா? இருக்கு. சரி, தீர்வு இருக்கு. அந்த தீர்வை தர்றதுக்கு அவருக்கு ஐடியா இருக்கா? மனசு இருக்கா? ஓ எஸ், மனசு இருக்கா. எப்படி பாருங்க ஆண்டவர், அவருக்கு அந்த ஐடியா இருக்கிறதுனாலதான் நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எந்த ஐடியா இருக்கு? அப்ப இந்த மண்ணான உடம்புல நாம என்றென்றைக்கும் சாகாமல் இருக்க அவருக்கு ஐடியா இல்லையா? ஆனா இனி செத்த பிறகு நமக்கு கிடைக்க போகிற அந்த உடம்புல நாம என்றென்றைக்கும் சாகாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு சம்மதம் இருக்கான். இதான் தேவனுடைய
தேவன் நம்மை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பை நான் பரலோகத்துக்கு போகாம இங்க இருந்தே அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நான் எங்க போகல, பரலோகத்துக்கு நான் ஏறி போகல. இங்க இருந்துகிட்டே பரலோகத்துல இருக்கிற தேவன் மனசுல என்ன ஓடுதுங்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த உடம்புல நாம சாகாம இருக்கிறதுக்கு அவருக்கு ஐடியா இல்லை. ஆனா இனி வரப்போகிற அந்த உடம்புல நாம சாகாம இருக்கிறதுக்கு அவருக்கு முழு சம்மதமாம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி மரிக்க பண்ணி ரத்தத்தை சிந்த வைத்து திரும்ப உயிர்த்தலை பண்ணி நம்மை நீதிமான்களாக்கி நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற பிராமிஸ். என்றென்றைக்கும் சாகாமல் இனி நீ இருக்கணும்டா, எனக்கு ரொம்ப இஷ்டம்டா. என்றென்றைக்கும் இனி நீ சாகாம இருக்கணும். இப்ப இந்த உடம்புல கேட்காத, சான்ஸ் இல்லைன்ட்டார், வாய்ப்பே இல்லைன்ட்டார். ஆனா செத்த பிறகு கேளு, உனக்கு நித்திய ஜீவனை தர்றேன், நீ என்றென்றைக்கும் சாகாமல் இருக்கலாம்டா, எனக்கு அது ஐடியா இருக்குடா. ஆமென், ஆமென்.